டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இன்னும் சில நாட்களே இருக்கிறது. வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் கூட்டணி அமைத்து சந்திக்க இருக்கின்றது. இந்த தேர்தலில் அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றே கூறலாம். தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் பாமக 7 இடங்களும், பாஜக 5 இடங்களும், தேமுதிக 4 இடங்களும், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, என்ஆர் காங்கிரஸ், தமிழக மாநில காங்கிரஸ் என்று ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் திமுகவை போலவே தற்போது அதிமுகவும் 40 தொகுதிகளில் 20 இடங்களில் போட்டியிட இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியை பிரிக்கலாம் என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும், மேலும் கிருஷ்ணகிரி தொகுதியை எங்களுக்கு தான் தர வேண்டும் என்று பாமக மற்றும் தேமுதிக ஆகிய 2 கட்சிகளும் சண்டையிட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய வீட்டில் நேரில் சந்தித்து தற்போது பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாமக, தேமுதிக ஆகிய 2 கட்சிகளும் இடம் பிடித்திருக்கிறது. இந்த 2 கட்சிகளுக்குமே பல நாட்களாக மனக்கசப்பு இருந்து வருகிறது. அதிமுக கூட்டணியில் பாமக அதிக இடங்களை பெற்றிருப்பது கூட தேமுதிகவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேமுதிக, பாமக ஆகிய 2 கட்சிகளும் வடக்கு மாவட்டங்களில் பலம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயகாந்தை சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்ததாகவும், இதில் அரசியல் பற்றியும் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த சந்திப்பின் மூலமாக தற்போது நீண்ட நாட்களாக இந்த 2 கட்சிகளுக்கும் நடுவே இருந்த மனக்கசப்பு தற்போது தீர்ந்திருப்பதாகவும், இதனால் தற்போது அதிமுக கூட்டணிக்கு கூடுதல் பலம் ஏற்பட்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறோம் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமலஹாசன் அதிரடியாக அறிவித்தார். இதையடுத்து கட்சி சார்பில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் டார்ச்லைட் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. நாங்கள் மக்களுடன் கூட்டணி அமைத்திருக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறோம், எந்த தொகுதி என்பதை விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லியிருந்த கமல் தற்போது மேலும் ஒரு அதிரடியான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதாவது நடைபெறவுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சி போட்டியிட இருப்பதாக அதிரடியாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காலியாக இருக்கும் 21 தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதை பற்றி அறிவிப்பு எதையும் வெளியிடாமல் இருந்த கமல் தற்போது அதிரடியாக MP தேர்தல் மட்டுமல்லாது தற்போது இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறோம் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். 18 தொகுதிகளில் நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தல்களில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என்றும், இதற்கான விருப்ப மனுவை அளிப்பவர்கள் 10,000 ரூபாய் டிமாண்ட் ஆப் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விருப்ப மனுக்களை இன்று முதல் பெறலாம் என்றும், மனுக்களை விண்ணப்பிக்க நாளை மறுநாள் கடைசி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாது சட்டசபை இடைத்தேர்தலிலும் கமலுடைய கட்சி போட்டியிடுவதால் தற்போது அரசியல் வட்டாரம் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பெங்களூரு சிறையில் இருக்கும் சசிகலாவை இன்று டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தல் ஆகிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன் கூறியிருப்பதாவது: நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்றும், அது மட்டுமல்லாது பொள்ளாச்சி விவகாரம் குறித்த உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி ஜெயராமன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் மாற்றங்களை உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுவதாகவும், மர்மங்கள் நிறைந்த இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை இன்னும் காவல்துறையினர் பிடிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் பொள்ளாச்சியில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் அடக்குமுறை கண்டனத்துக்குரியது என்றும், அமமுக சார்பில் வேட்பாளர்கள் பட்டியல், தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அதிரடியாக தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 19 சட்டமன்ற தொகுதிகளில் அமமுக தனித்தே போட்டியிடும் என்றும் தெரிவித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவில் நடைபெற்ற தி வேர்ல்டு பெஸ்ட் என்னும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி போட்டியில் சென்னையைச் சேர்ந்த 13 வயது சிறுவனான லிட்டியன் நாதஸ்வரம் கலந்து கொண்டு அசத்தியுள்ளார். அவர் அந்த போட்டியில் அதிவேகமாக பியானோவை வாசித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இவரின் இந்த திறமையை பார்த்து AR ரஹ்மானே அசந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் கடைசி சுற்று வரை சென்ற லிட்டியன் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் என்ற பட்டத்தை தற்போது தட்டிச் சென்றுள்ளார். பட்டத்துடன் அவருக்கு பரிசாக 7 கோடி ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படுகிறது.
அமெரிக்கா வரை சென்று தன்னுடைய இசை திறமையை உலகுக்கு உணர்த்திய தமிழக சிறுவனுக்கு தற்போது பல்வேறு நடிகர்களும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் சூர்யா, மாதவன் உட்பட பல்வேறு தரப்பினர்களும் தற்போது பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். சரி, இப்போ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் டிஎன் சிறுவனுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் மறக்காம கமெண்ட். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.